ஹலோ கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 2 கொடைக்கானல். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வில்லேஜ் டூர் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பழனி வியூ பாயிண்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜ் டூர் பூம்பாரி போகிற வழியில் இருக்குது பழனி வியூ பாயிண்ட்டுன்னு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அதுக்கு அங்கே பின்னாடி அங்கே தான் அந்த பழனி வியூ பாயிண்ட். அங்கே ஒரு மலை தெரியும், பட் ஆனால் ஃபாகியாக இருக்கிறதுனால தெரியல. அந்த வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபால்ஸும் இருக்குது. தூரத்தில் உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இனிமேல் ரெயின் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி நிறையா வரும் அந்த ஃபால்ஸில். ஸோ ஜஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி சும்மா ரிலாக்ஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். இங்கே பெருசாக எதுவும் இல்லை, ஒரு சின்ன கடை மட்டும் இருக்குது, சும்மா டீ ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி. ஸோ நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். ஹலோ கைஸ், ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூம்பாறை போகிற வழியில் வந்து ஒரு ஷீப் ஃபார்ம் இருக்குது, மன்னவனூர் கிட்டக்க. ஸோ அந்த ஷீப் ஃபார்ம் வந்திருக்கோம் நம்ம. ஷீப் ஃபார்ம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மன்னவனூர் லேக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேபிட் ஃபார்மும் இங்கே இருக்குது. ஸோ அதை பார்க்க நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரேபிட் ஃபார்மு. ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேபிட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரேபிட் ஃபார்ம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஜெயிண்ட் ரேபிட்டுன்னு. ஸோ பயங்கர பெருசாக இருக்குது இந்த ஒரு ரேபிட் ஆக்சுவலாக. அடுத்து அதோட குட்டிகள் இங்கே கொஞ்சம் இருக்குது. இந்த ரேபிட் என்ன அதோட மெயின்டெனன்ஸ் என்னைக்கு பண்ணியிருக்கோம் அதை பற்றி எல்லாம் போட்டிருக்காங்க. தென் அதே இதில் வந்துட்டு கிரே கலர் ரேபிட். அதான் அந்த குட்டி பாருங்க, ஆக்சுவலாக அது இன்னும் பயங்கர கிரே கலரில் இருக்குது. அது இன்னும் சோவியத் சிசிலா, இதுவும் அதே கிரே கலரில் இருக்கிற ரேபிட் தான் அது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே கலர் தான். ஸோ அதே திருப்பி சோவியத் அந்த கிரே கலர் ரேபிட் தான் இதுவும். அது கண்ணு ஆக்சுவலாக நல்லா இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரே ஜெயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு ரேபிட்டு. ஸோ இது வந்து ஒரு அந்த சில்வர் அந்த ஆஷ் கலரும் இருக்குது, கொஞ்சம் கிரே கலர்லேயும் இருக்குது. அண்ட் தென் இங்கே திருப்பி இது ஒரு ஒயிட் கலர் ரேபிட்டு. ரேபிட் பாருங்க, இதோட காது நல்லா வித்தியாசமாக இருக்குது, பயங்கரமாக பிங்க் கலரில் இருக்குது காது. இது பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்குது. கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் செம்மையாக இருக்குது. இந்த ரேபிட் வித்தியாசமாக இருக்குது பார்க்கறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் பெருசு ஒன்று இருக்குங்க. மோஸ்ட் ஆஃப் த பெருசுலாம் எல்லாம் வந்து பயங்கரமாக தூக்கிட்டு இருக்கு. இந்த சின்ன சின்னதாக இருக்கிறது தான் பயங்கர ஆக்டிவாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷீப் ஷெட் இருக்குங்க. ஸோ நம்ம மேலே போய் வைப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களாம். மேலே போய் பார்ப்போம். எல்லா இடத்துலையும் இது ஆக்சுவலாக போட்டிருக்கு ICCAR அப்படின்னா என்னன்னு தெரியல. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்கு. எக்ஸாக்டாக என்ன அதோட இது என்னன்னு தெரியல. நான் கண்டிப்பாக மேபி நான் யாராவது கேட்டு சொல்கிறேன், இல்லை எங்கேயாவது போட்டிருக்கான்னு தெரியல, பார்த்துட்டு சொல்கிறேன். ஷீப் ஷெட்டுன்னு போட்டிருக்கு, ஆனால் எதுவுமே இல்லை உள்ள. தோ இருக்கு இங்கே ஆடு நிறைய, எல்லா ஆடுங்களும் இங்கே இருக்கு ஆக்சுவலாக. அது ஒன்று மட்டும் நம்மளை பார்த்து கத்துது. ஒரு ஹார்ஸ் ரைடு போயிட்டு இருக்கோம் நம்ம. ஒரு கையில கிம்பில், ஒரு கையில குதிரையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அவர் பிடிச்சிருக்காரு, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. ஒரு கையில கிம்பில பிடிச்சிக்கிட்டு இப்படி உட்காந்துருக்கேன். செம்மையா இருக்கு ஆக்சுவலா. நான் பேர் என்னன்னா அது ராமா. ஓ, செம்ம சாஃப்டா இருக்கு. எவ்வளவு வயசுனா ஆகுது இதுக்கு? 14. ஓ, சூப்பர் சூப்பர். இப்படி ஒரு கையில கிம்பில பிடிச்சிட்டு தான் குதிரையில போயிட்டு இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருக்கு ஆக்சுவலா. உண்மையிலே கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்கு. கொடைக்கானல் அளவுக்கு இல்லை, பட் ஆனால் கிளைமேட் நல்லா இருக்கு. ஸோ சூப்பராக இருக்கு ஆக்சுவலாக. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. 200 rupees தான் ஒரு பர் பர்சன். ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு உண்மையிலேயே.
ஹலோ கைஸ். செம்மையா இருக்கு. அவர் நம்ம கையில கொடுத்துட்டு அவர் நான் வீடியோ எடுக்கிறேன் நீங்க ஓட்டுங்க அப்படின்னாரு. சூப்பரா இருக்கு. ஆனா அது கையில பிடிச்சிக்கணுமா கையில? சூப்பரா இருக்கு. அவர் நம்ம கையில கொடுத்து நீங்க உட்காருங்க அதுவா வரும் அப்படின்னாரு. செம்மையா இருக்கு ஆக்சுவலா. அது பாட்டு நடக்குது. திடீர்னு கிளம்பிடுச்சுன்னா அதுதான் பயமா இருக்கு கொஞ்சம். ஆக்சுவலா போயிட்டே இருந்தேன். திடீர்னு தலைவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. என்னன்னு பார்த்தா ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு தலைவர். ஸோ திருப்பி ஸ்டாப் பண்ணிட்டு அவரே திருப்பி கிளம்பிட்டாரு. ஆக்சுவலா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கு. கொஞ்சம் பயமாவும் இருக்கு, வித்தியாசமாவும் இருக்கு. ஸோ வந்தாச்சு நம்ம ஸ்டார்டிங் அந்த ஸ்டார்ட் இடத்துக்கே வந்தாச்சு. நல்லா இருக்கு கேஸ். நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணவன் ஒரு லேக் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பரிசல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் லைன் அதெல்லாம் இருக்குது. ஸோ மணவன் ஒரு லேக் வந்திருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தான் என்ட்ரன்ஸ் இப்படி தான் வரணும். வந்துட்டு கொஞ்சம் தூரம் அப்படி மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். மேலே ஏறி கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த லேக்கோட அவுட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாட்டர் இப்படி வருது. ஸோ அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இங்கே தான் போயிடுது. ஸோ அதான் எண்டு. ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மன்னனூர் கீழே வந்துட்டோம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பரிசல் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தென் இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஜிப்லைன் இருக்குது. ஸோ ஜிப்லைன் நம்ம போகலாமான்னு செக் பண்ணி பார்த்தோம். ஸோ மேக்ஸிமம் வெயிட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 75, 80 வரைக்கும் தான் போகலாம் அப்படின்னாங்க. ஸோ நம்மளால் போக முடியல. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே நம்ம நடந்து வரணும். அது வராங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்படியே நடந்து வரணும். நம்ம ட்ரை பண்ணலாம்னு நினச்சோம், பட் ஆனால் நம்மளால் போக முடியல. பண்ணியாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ 4 பேர் ஏறி இருக்கோம் மொத்தம் போட்டில். வாட்டர் பயங்கர ஃப்ரீசிங்காக இருக்குது, செம்ம கோல்டாக இருக்குது வாட்டரு. அண்ணன் தான் நம்மளோட கேப்டன் இன்னைக்கு. அவங்க பேர் என்ன? அன்பு. அன்பு. இந்த ஊரே வேணா. ஆனால் இது எத்தனை மணி வரைக்கும் அலௌட்? இது அதுக்கு மேலே நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுமோ? இப்பயே பயங்கர சின்ன இருக்கு. 5 மணிக்கு மேலே எப்படி கோல்ட் ஆகிடுமா இன்னும்? ஆக்சுவலாக அதுதான் அந்த ஷீப் ஃபார்ம் நம்ம மேலேருந்து பார்த்தோம்ல, நம்ம அந்த லேக்கோட அப்பர் வியூ. ஸோ ஆக்சுவலாக அதுதான் அந்த ஷீப் ஃபார்ம். நம்ம அங்கேருந்து தான் மேலேருந்து பார்த்தோம். நடுவில் கொஞ்சம் தூரம் வந்து நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிட்டு பருதில் சுத்த விடுறாங்க. சூப்பர்ண்ணா, நல்லா இருந்துச்சுண்ணா. ஸோ நம்ம இங்கே ஒரு போயிட்டு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து ரிட்டன் கரைக்கு போயிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ பின்னாடி நம்மளுக்கு பின்னாடி கிளம்பின போட், அந்த போட்டும் வந்துட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலாக அதுதான் ஜிப்லைனோட எண்டு. ஸோ அங்கே போயிட்டு முடிச்சுட்டு அப்படியே அந்த வழியாக அப்படியே நடந்து வரணும். ஸோ கைஸ் போட்டிங் போயிட்டு வந்தாச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பரிசலில் போகும்போது நம்ம ஸ்லிப்பர் ஷூ எதுவும் போடக்கூடாது, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண தான் போகணும். இதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, இன் ஜென்ரல் கிராமத்தில் அந்த மாதிரி இடத்துமே பரிசலில் வந்துட்டு அவங்க லைக் ஒரு ஒர்ஷிப்பாக தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் அதில் ஷூ போடக்கூடாது. கயாக்கிங்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ கயாக்கிங்கும் நம்ம போகலாம். ஸோ கயாக்கிங் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பர்சனுக்கு வந்து 250, 2 பர்சன் கயாக்கிங் போனால் வந்து 400 கிட்ட ஆகுது. இப்போ காற்று அடிக்கிறதுனால ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கயாக்கிங்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து கைட் பண்ணுவாங்க, எப்படி ஓட்டணும்னு ட்ரைனிங் கொடுத்துட்டு நம்மளை ஓட்ட வைக்கிறாங்க. ஸோ மேபி நம்ம தெரில நம்ம திருப்பி இங்கே வருவோமான்னு இந்த ட்ரிப்பில். பட் மேபி அடுத்த தடவை ஏதாச்சும் வந்தால் ட்ரை பண்ணலாம் நம்ம கண்டிப்பாக. லேக்கோட ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஒரு சின்ன செக் டேம் மாதிரி வச்சுருக்காங்க.
ஸோ இங்கே ஓவர்ஃப்ளோ ஆகி போகுது. ஸோ நிறைய பேர் அதுலேயும் நிற்கலாம் ஆக்சுவலாக. ஸோ பார்க்கறதுக்கு ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது. சும்மா நின்று ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சூப்பரான பிளேஸ் ஆக்சுவலாக. ஸோ கைஸ் லேக்லேருந்து அப்படியே நம்ம செக் டேம் பார்த்தோம்ல, ஸோ அது வழியாக வர தண்ணி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாய்க்கா வழியாக போகுது. ஸோ ரிலாக்ஸாக அப்படியே சும்மா காலை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது. தண்ணி செம்ம சில்லுன்னு இருக்குது. செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக உட்காரத்துக்கு இங்கே. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே இறங்கி போயிட்டு பூம்பாறை முருகன் பார்க்குறோம். ஸோ பார்த்துட்டு அப்படியே எங்கேயாச்சுமா லஞ்ச் மாதிரி சாப்பிட்டு ரூமுக்கு போகிறோம். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் பிளானு. ஹலோ கைஸ், ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூம்பாறை முருகன் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த கோவில் பேர் அந்த கோவில் பேர் என்ன, குழந்தை ஆண்டவன் டெம்பிள். ஸோ இந்த டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான டெம்பிள். ஸோ நம்மளுக்கு பழனியில் இருக்கிற முருகன் டெம்பிளோட ரொம்ப ஓல்டான ஒரு டெம்பிள். ஸோ இந்த டெம்பிளோட இன்னொரு சிறப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நம்ம இதுக்கு போயிருந்த போதே நம்ம சொல்லியிருந்திருப்போம், அந்த பேரிஜம் லேக் மதிக்கேட்டான்னு சொல்லி போயிருந்த போதே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நவபாஷணம் அப்படிங்கிற ஒரு நவபாஷணம், அதாவது 9 விதமான ஒரு மூலிகைகள் மூலமாக செய்யப்பட்ட ஒரு சிலை தான். மொத்தம் போகரை வந்து 5 சிலை அதை மாதிரி செஞ்சுருக்காரு. அதில் ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பழனியில் இருக்குது. இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற நவபாஷண சிலை வந்து அந்த யூஸ் பண்ண அந்த 9 மூலிகை பார்த்தீங்கன்னா ஹைலி பாய்சனஸ். அதே மாதிரி பழனியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் உள்ளது. ஸோ அந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு 5 சிலைகள் செஞ்சுருக்காரு. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது. ஸோ இது பின்னாடி தான் கோவில். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம இப்படி எக்ஸிட் இப்படி வெளில போகணும். கேமரா அலௌடு இல்லை. ஸோ நான் உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பாய். முருகா முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே. ஹலோ கைஸ், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்குள்ள போய் சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ உண்மையிலேயே செம்மையாக இருக்குது. பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் வைப்பு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாமியை பார்த்துட்டு வந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பழனியில் நம்ம போய் சாமியை பார்த்தா நம்மளுக்கு என்ன ஒரு ஃபீலிங் கிடைக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீலிங் தான். செம்ம பாசிட்டிவ் வைப். உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. இன்னொரு சூப்பரான விஷயம், இந்த கோவிலில் வந்துட்டு நம்ம சாமியை பார்த்துட்டு அந்த தட்டில் எது போகிறோன்னா அவங்க வாங்க மாட்டாங்க. எதாக இருந்தாலும் நீங்கள் அன்னதானத்துக்குன்னு ஒரு உண்டியில் இருக்குது, இல்லை கோவிலுக்குன்னு உண்டியில் இருக்குது, அதில் போடுங்க, அதை தான் நாங்கள் வாங்க மாட்டோம், கை தட்டில் நீங்கள் எதுவும் போடாதீங்க அப்படின்னாங்க. ஸோ உண்மையிலேயே சூப்பரான விஷயம். பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் வைப் எனக்குள்ளே இப்போ கோவிலுக்கு போயிட்டு வந்தப்பறம் இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது கைஸ். ஒரு படிக்கட்டு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் பூம்பாறை வில்லேஜ். ஸோ இந்த வில்லேஜை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு படத்தில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படிக்கட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விடுதலை படத்தில் இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ கடைசியில் கிளைமேக்ஸில் விடுதலை 1 கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வந்துட்டு ஒரு வாத்தியார் விஜய் சேதுபதியை வந்து போய் பிடிக்கிறதுக்காக அந்த ஊருக்குள்ளே போய் போர் காட்டுவாங்கள்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ். ஸோ இந்த படிக்கட்டில் ஏறி இப்படி தான் ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. ஸோ இது வந்து நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ வியூ பாருங்கள், கோவில் எப்படி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. விடுதலை, அதுக்கப்புறம் ஐயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூக்குழி சற்று ஓவிடுங்க அந்த பாட்டெல்லாம் வந்து இந்த இடத்துல ஃப்ளவர்ஸை வந்து ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணி வச்சு இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மரத்தில் நிறைய பச்சை கிளி அதெல்லாம் நிறைய பார்க்கறதுக்கே ஆசமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஹலோ கைஸ், ஸோ லாஸ்ட்டாக நம்ம இந்த பூம்பாறை கோவில் போயிட்டு ஸோ ஒரு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் டீ மாதிரி குடிச்சிட்டு ஸோ ரூமுக்கு வந்துட்டோம். நம்ம ரூமுக்கு ஸோ இப்போ கிட்டத்தட்ட 6 கிட்ட ஆக போகுது. ஸோ ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ சும்மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி டின்னருக்கு எங்கேயாச்சும் சும்மா வெளில போகலாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இதேமாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரப்போகுது. அந்த இதே சீரியஸில் இன்னும் நம்ம நிறையா வீடியோ பிளான் பண்ணியிருக்கோம், நிறைய இடம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். பை.